ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசு அவர்களே, இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான அந்த போரின் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம். அல்லது திங்கட்கிழமை 13ஆம் தேதி கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள், அதேபோல் இஸ்ரேலுடைய ஜெயிலில் இருக்கின்ற பலஸ்தீனியர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் கடந்த வாரம். இப்பொழுது கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது போல் தெரிகின்றது. நடந்த விடயங்களை எங்களோட உறவுகளுக்கு கூறுங்கள். சொன்னால் கைதிகள் பரிமாற்றம் நடைபெறுகிற சமயம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அங்கு நிற்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவரும் இஸ்ரேலுக்கு வந்திருந்தார். அங்கு நிற்பது மட்டுமல்லாது இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்றி இருக்கிறார். 1949ஆம் ஆண்டு இஸ்ரேலிய நாடாளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அங்கு உரையாற்றிய 4வது அரசு தலைவராக ட்ரம்ப் இருக்கின்றார். 2008ஆம் ஆண்டுக்கு பின்னர் யாரும் அங்கு உரையாற்றவில்லை. இது முதல் தடவையாக ட்ரம்ப் அங்கு உரையாற்றி இருக்கின்றார். இதுவரையும் திங்கட்கிழமை ஹமாஸ் 20 பிணை கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் 1700 பேர் காசாவில் கைது செய்யப்பட்டவர்கள், மற்றது மேற்கு கரையில் இருப்பவர் கைது செய்யப்பட்டவர்கள் 250 பேர் என்று அனைவரையும் விடுதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். பெருமளவானவர்கள் திங்கட்கிழமை விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் சிலர் 23 வருடம் 25 வருடங்களாக தடுப்பு காவலில் இருந்தவர்கள், வேறு சிலர் 2005ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லி பெருமளவானவர்கள் அதற்குள் இருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸை பொறுத்தவரையில் அந்த 28 உடலங்கள் இன்னும் கையளிக்கப்படவில்லை. அதை எப்போது தாங்கள் கையளிப்பது என்பது தொடர்பாக அவர்கள் இதுவரை எதுவும் பேசவில்லை. ஆனால் இந்த கையளிப்பு நிகழ்வின் போது இரு பக்கமும் பெரிய ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது, ஹமாஸை, அதாவது முன்னைய கைதிகள் ஒப்படைப்பு நடந்தது போல ஹமாஸை யாரும் அங்கு வரவேற்று பெரிதாக விழாக்களை கொண்டாடக்கூடாது என்பதை கூறியிருக்கின்றது. எனவே ஹமாஸும் இந்த தடவைகளில் பெருமளவானவர்கள் அல்-குசாம் பிரிகேட்டை சேர்ந்தவர்கள் இந்த கைதிகள் பரிமாற்றத்தின் போது வந்திருந்தார்கள் இராணுவ சீருடையில். ஆனால் பெருமளவில் போன முறைய மாதிரி ஹமாஸ் உறுப்பினர்களை அங்கு காண முடியவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் அதை ஒரு நிபந்தனையாக விதித்திருக்கின்றது. ஹமாஸை பெருமளவில் அங்கு ஒரு அணிவகுப்பாக மக்கள் அதனை ஆதரித்து அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிறதெல்லாம் தடை செய்யப்பட்டதாக கூறியிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றது எதிர்கட்சி தலைவர்கள் ஆகியோர் உரையாற்றி நிற்கிறார்கள். அதில் இருதரப்பும் ட்ரம்பை பொறுத்தவரையிலும் அல்லது நெத்தன்யாவை பொறுத்தவரையிலும் ஒருவரை ஒருவர் பாராட்டுவதில் தான் பெருமளவில் அதில் நேரத்தை செலவிட்டிருந்தார்கள். அதே சமயம் எகிப்தில நடைபெற போகின்ற இந்த சமிட், காசா தொடர்பான கூட்டத்தொடரை அமெரிக்க அதிபர் தலைமையில் தான் அதை நடைபெற போகின்றது. அதுதான் அடுத்த கட்ட, இந்த அமைதி நடவடிக்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போவதாக கூறப்படுகின்றது.
அதில் கிட்டத்தட்ட 30 நாடுகள் பங்கெடுத்தாலும் 20 நாடுகளின் தலைவர்கள் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேஷியாவின் அரசு தலைவர் உட்பட பிரான்சின் அரசு தலைவர் மேக்ரோன், மற்றது பலஸ்தீனத்தின் தலைவர் உட்பட கிட்டத்தட்ட 20 நாடுகளின் தலைவர்கள் அதில் பங்கு பெற்றுவதாக கூறப்படுகின்றது. முதலில் எகிப்தின் அரசு தலைவர் அப்டல் ஃபட்டேல் சிசியுடன் வந்து நெத்தனியாகு பேசிய போது தான் வருவதாக கூறினார். பின்னர் இப்போது அவர் அங்கெல்வதை நிறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதும் அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தொடரில் ஆராயப்படும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் கூறியது போல் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கைதிகளை விடுவிக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் நிற்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்னவென்றால் சர்வதேச நாடுகளுக்கு படம் காட்டுவதற்கு. நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது இவ்வளவு ஆவேசத்தோடு பலர் இந்த விடயங்களை பார்த்தார்கள் என்ற செய்தியை கூட நான் பார்த்தேன். அதாவது கொன்றவர்கள் இவர்கள் ஏதோ பெரிய சாதனையை படைத்து விட்டார்கள் போல் அவர்களுடைய கதைகள் இருக்கின்றது போல் தெரிகின்றது என்று பலர் அங்கே சமூக வலைத்தளங்களில் போட்ட செய்தியையும் பார்த்திருந்தேன். அதை தாங்கவே முடியாமல் இருக்கின்ற என்று கூறினார்கள். எனவே இப்போ நீங்கள் அந்த உச்சி மாநாட்டு தொடர்பாக கூறினீர்கள். உச்சி மாநாட்டுக்கு முதலில் நெட்டன்யாகு அவர்கள் செல்வதாக இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது கூறப்படுகின்றது நெட்டன்யாகு அவர்களும் செல்வார் என்று. அவர் செல்லாமல் விட்டால் அது ஒரு பெரிய ஒரு புறக்கணிப்பாக வெளியே விடுவது போல் இருக்கும். உச்சி மாநாட்டுக்கு செல்வதற்கு முன்னதாக இப்போ போர் நிறுத்தம் ஓரளவுக்கு நாங்கள் கூறலாம் 60-70% இந்த போர் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது, தொடர்ந்து இருக்கலாம் என்று நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கலாம். அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது? இங்கே இப்போ முதலில் காசாவை கட்டி எழுப்புவதற்கான வேலை திட்டங்கள் நடக்கப் போகின்றதா, அல்லது வருங்கால தீர்வு திட்டம் தொடர்பாக, அதாவது இஸ்ரேல் பலஸ்தீனம் 2 தேசங்களாக ஒரு சரியான முடிவெடுப்பதற்கான ஒரு நிலைமை இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இந்த நெத்தனியாகு பேசும்போதும் கொண்டை கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், அதாவது ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு பெரிதளவில் உலக அளவில் எதிர்ப்புகள் கிளம்பவில்லை என்று சொல்லியும், ஆனால் காலம் செல்ல செல்ல பல நாடுகள், அவர் நாட்டின் பெயர்களை குறிப்பிடவில்லை, பல நாடுகள் தங்களை ஹமாஸுடன் சரணடையுமாறு கேட்டுக்கொண்டதாக கூறியிருந்தார். அதை அவர் மாறித்தான் கூறுகிறார். இரண்டால் நாடுகள் வந்து இருந்த, அதாவது இஸ்ரேலின் இனப்படுகொலையை நிறுத்த சொல்லி கூறியதை அவர் அதற்கு மறுதலையாக தங்களை ஹமாஸுடன் சரணடைய சொன்னதாக கூறுகிறார். இப்ப என்னென்று சொன்னால், அடுத்ததாக கட்டி அமைப்பது தொடர்பாக இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அதற்கான ஒரு சமிட் ஒன்றை வைக்கவிருக்கிறார்கள், இந்த மீள் கட்டுமானம் தொடர்பாக. ஆனால் அதே சமயம் இந்த பேச்சுக்கள் எவ்வாறு அடுத்த கட்டத்தை நகரப்போகும் என்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு புறப்பட்ட போது ஊடகவியலாளர்கள் கேட்ட போது அவர் ஒன்றை கூறியிருந்தார், war is over என்று. அதாவது போர் முடிந்தது, ஆனால் அடுத்த கட்டத்தை பற்றி அவர் அதில் பெருசாக அந்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அவர் நேற்றைய நினைக்கிறேன் ஒரு 2 தினங்களுக்கு முன்னர் தனது சமூக வலத்தில் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் ஹமாஸ் வந்து ஒரு ஸ்மார்ட் பீப்புள் என்று சொல்லியும், அவர்கள் குட் என்று சொல்லியும், அவர்கள் நன்றாக செயற்படுகிறார்கள் என்று சொல்லியும் புகழ்ந்து பேசியிருந்தார். அவரை பொறுத்தவரையில் மாறி மாறித்தான் பேசுவார். இப்ப ரஃபா கண்ட்ரோல், அதாவது ரஃபா கிராசிங் என்று சொல்றது, அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த மக்கள் உள் சென்று வரும் பாதையை இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் தனது பொறுப்பில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப இந்தோனேசியாவின் பிரதமர் வந்து இந்த மாநாட்டுக்கு போவது வந்து இதுவரை காலம் அவர் இஸ்ரேலை புறக்கணித்தவர். அப்ப இஸ்ரேலுக்கும் அந்த நாட்டுக்கும் இடையிலான ஒரு உறவுகளை புதுப்பிப்பதாக அமையும் என்று கூறப்படுகிறது. அப்ரஹாம் அக்கோர்டை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பெஞ்சமின் நெத்தனியாகு மீண்டும் மீண்டும் சொல்வது வந்து மீண்டும் இந்த அரபு நாடுகளுடனான அவர்கள் இந்த அந்த உடைந்து போன உறவுகளை மீண்டும் புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இப்ப என்ன பிரச்சனை, இந்தோனேஷியாவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஏனைய நாடுகளும் 2 தேசங்கள் என்றதை இந்த முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சீனாவும் அதைத்தான் கூறியிருக்கின்றது, ரஷ்யாவும் அதைத்தான் கூறியிருக்கின்றது. என்று சொன்னால், இதை இந்த அமைதி முயற்சியை நீங்கள் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த 2 தேசங்கள் என்றதை ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இதை ஒரு நிரந்தர
அமைதியை அங்கு ஏற்படுத்த முற்பட வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இப்ப இந்த 30 நாடுகள் இந்த மாநாட்டில வந்து அதில் இருக்கின்ற பெருமளவான நாடுகள் இந்த இரு தேசங்கள் என்பதை ஆதரித்த நாடுகள். அப்ப இதை இப்ப அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எவ்வளவு தூரத்துக்கு இதனை புறக்கணிக்க முடியும் என்று தற்போது சொல்ல முடியாது. இருந்த போதும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்தவரையில் எந்த நாடுகளினதும் அல்லது எந்த ஒரு ஐநாவோ அல்லது எந்த ஒரு நீதிமன்றங்களினதும் உத்தரவுகளையோ அல்லது அவர்களின் சட்ட திட்டங்களையோ மதிப்பதில்லை. அப்ப எந்த தடவைகளும் எந்த நேரமும் அவர்கள் இதனிலிருந்து விலகி கொள்ளலாம். இந்த போதும் ஆனால் தற்போதைய இந்த அமைதி முயற்சி வந்து ஒரு கடுமையான இழப்புக்கு பின்னால் வந்தபடியால் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் இதை மேலும் முன்னகர்த்துவதற்குத்தான் இருதரப்பும் செயற்படுவார்கள். நீங்கள் நாடுகளுடைய நிலைமையை தொடர்ந்து கூறும் பொழுது இனி அதற்கு முன்னதாக 2-3 நாட்களுக்கு முன்னதாக இந்த போர் நிறுத்தம் கைதிகள் விடுவிப்பது தொடர்பாக பேசும்பொழுது நெட்டனியாகு அவர்களுடைய பெயரை கூறிய பொழுது அங்கே பூ என்று கத்தினார்கள். அதாவது இஸ்ரேலை பொறுத்தமட்டில் இஸ்ரேலில் இருக்கின்ற நிறைய இஸ்ரேலியர்கள் நெட்டனியாகுடைய நிலைப்பாட்டை ஏற்கவில்லை போல் தெரிகின்றது அந்த விடயத்தை பார்க்கும் பொழுது. இனி இந்த சமகாலத்தில் இதுவரை காலமும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான பிரச்சனையை பொறுத்தமட்டில் இதுதான் முதல் தடவையாக சர்வதேச நாடுகள் அதிகமானவை இரு தேசமாக மாற வேண்டும், சைட் பை சைடு 2 நாடுகளும் பக்கத்தே உருவாகி அது அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதற்கு முதல் இருந்ததை விட இப்பொழுது மிக பெரிய ஒரு ஆதரவு இருப்பது போல் தெரிகின்றது. அவ்வாறு பார்ப்பதில் தவறு இருக்கிறதா? இல்லை, நீங்கள் சொல்வதுதான் சரி. அதைத்தான் இஸ்ரேலிய பிரதமரும் கூறியிருக்கின்றார் பல தடவைகள் தனது உரையின் போது. தங்களை இந்த உலக நாடுகள், அவர் நாடுகள் பெயரை சொல்லவில்லை, ஹமாஸுடன் சரணடைய சொன்னவர்கள் என்று திருப்ப கூறுகிறார். ஆனால் அவர் அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருப்பதை அவர் மறைமுகமாக கூறியிருக்கின்றார். முன்னைய காலங்களை விட தற்போது வந்து ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது இஸ்ரேலின் கூட்டணி நாடுகளுக்குள்ளேயே இந்த இரு தேசங்கள் என்ற தீர்வுக்கான ஆதரவுகள் அதிக அளவில் பெருகி இருந்தன. அது அந்த அரசுகள் விரும்பியோ விரும்பாமலோ செய்ததோ தெரியவில்லை. ஆனால் அந்த மக்களின் அழுத்தம் அந்த அரசுகளுக்கு இருக்கு. உதாரணமாக நீங்கள் பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல மக்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வீதிகளில் இறங்கியது. அது மட்டுமல்லாது நீங்கள் பிரித்தானியாவை பார்க்கலாம், அல்லது ஜெர்மனாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம். எல்லா நாடுகளிலும் மக்கள் அதிக அளவில் அந்த வீதிகளுக்கு இறங்கியதும் அழுத்தத்தை கொடுத்ததும் வந்து அந்த நாடுகளை இஸ்ரேலின் இந்த இன அழிப்புக்கு எதிராக திரும்ப வைத்திருந்தது என்றுதான் கூறலாம். நீங்கள் கேட்டது போல முன்னைய போர் நிறுத்தங்களுடன் ஒப்பிடும் போது இப்ப ஹமாஸுடன் இஸ்ரேலுக்கான போர் நிறுத்தங்கள் பல தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2006 இருக்கலாம், 2008 இருக்கலாம். ஆனால் இந்த முறை வந்து அந்த போரும் ஒரு நீட்சியானது. கிட்டத்தட்ட போர் 2 வருடங்கள் நீடித்திருக்கின்றது. அழிவுகளும் மிக மிக அதிகம். இதுவரையில் அங்கு வந்து 67,869 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது உங்களுக்கு தெரியும், போர் நிறுத்தம் வந்திருக்கிறபடியால் மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு செல்லும் போது இப்போது அந்த இடிபாடுகளுக்கு இருந்து சடலங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் 60 சடலங்களை மீட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். என்னும்போது இந்த இழப்பு விகிதம் வந்து மேலும் அதிகரிக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து அதாவது இந்த முறை இடம்பெற்ற போர் வந்து இரு தரப்பிலும் கடுமையான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஸ்ரேலிய தரப்பில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் பொருளாதார ராஜதந்திர இழப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஹமாஸை பொறுத்தவரையில் இப்ப ஹமாஸ் வந்து இப்போ இன்னொரு ஊடகம் தெரிவித்திருந்தது, ஹமாஸ் தனது படையினரை இப்போது அங்க காசாவுக்கான காவல்துறையாக மாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அங்கு பிரசன்னமாக இருக்க போகிறார்கள் என்று. ட்ரம்பை பொறுத்தவரையில் ஆயுத கலையை பற்றி கேட்ட போது அவர் கூறியிருந்தார், இப்ப உடனடியாக அது சாத்தியமில்லை, அதுக்கு ஒரு டைம் இருக்குதானே என்றுதான் கூறியிருக்கின்றார்.
அப்ப பிபிசி கூட போட்டிருக்கின்றது ஹமாஸை மீண்டும் ஆயுதத்தை ரீஆர்ம் பண்ண போகிறார்களா என்று கூட ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தது. இப்ப இந்த அமெரிக்க அதிபர் இஸ்ரேலியன் நாடாளுமன்ற பேச்சையோ அல்லது நெத்தன்யாஹுவின் பேச்சையோ பார்த்தால் இருவரும் அவர்களை ஒருவர் புகழ்ந்து பாடியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும் ட்ரம்புக்கும் நெத்தன்யாவுக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசல்கள். ட்ரம்ப் நெத்தன்யாவை ஏன் நெகட்டிவாக இருக்கிறாய் என்று பேசியதும் எல்லா ஊடகங்களிலும் கசித்திருந்தன. ஆனால் தற்போது அது மறுவளமாக மாறி ஏதோ ட்ரம்ப் தான் இந்த போரை நிறுத்துவதற்கு உதவி செய்ததாகவும் தாங்கள் அடைந்த வெற்றிக்கு ட்ரம்ப் மிக முக்கிய காரணமாக இருந்ததாகவும் நெத்தன்யாஹு புகழ்ந்தது மிகவும் ஒரு ஆச்சரியமான விடயம். என்ன அதான் நீங்கள் கூறுவது போல் ஆளையால் போலாரம் சூட்டி கொண்டிருந்தார்கள் அந்த நாடாளுமன்றத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பரிதாபமாக இருந்தது என்று பலர் கூறினார்கள். அதுக்கு அந்த நாடாளுமன்றத்திலும் கூட ஒருவர் அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதும் அங்கே காவல்துறை அவரை வெளியில் அனுப்பிய விடயத்தையும் கூட காட்டியிருந்தார்கள். ஏன்னா இப்போ பலஸ்தீனியன் தொடர்பாக சுருக்கமாக பார்க்கலாம். பலஸ்தீனியர் கைது செய்து இஸ்ரேலுடைய ஜெயிலில் வைத்திருந்தார்கள். அதில் கூறுகிறார்கள் டாக்டர்ஸ் இருக்கிறார்கள், என்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள், லாயர்ஸ் இருக்கிறார்கள், 6, 7, 8, 9 வயது பிள்ளைகள் கூட அங்கே கைப்பற்றி வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார். இவர்களையும் விடுவித்திருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக இவர்களை அங்கே சிறையில் வைத்திருந்தார்கள்? பெருமளவான மக்கள் எந்தவித அடிப்படை காரணமின்றி, அதாவது அந்த மக்களுக்காக வைத்தியம் செய்த வைத்தியர்கள், தாதியாளர்கள், சிறுவர்கள், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக கல்லெறிந்தவர்கள் என்று சொல்லி பெருமளவானவர்கள், அதாவது இழுந்தமானமான கைதுகளாகத்தான் இருந்தது. அவர்கள் யாரை வேண்டுமென்றாலும் கைது செய்யலாம், யாரையும் சிறையில் போடலாம், யாரையும் சுட்டுக் கொள்ளலாம் என்று. இதுவரை உங்களுக்கு தெரியும் உணவுக்கு நின்றவர்கள், அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் வழங்கிய உணவு விநியோக நிலையத்தில் நின்றவர்கள் 2000 பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள். அதாவது உணவு தேடி சென்றவர்கள் 2000 பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள். இப்ப அதே போலதான் அங்கு எழுந்தமானமான கைதுகள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், சில வைத்தியசாலைகளுக்கு புகுந்து அதில் பணியாற்றிய அனைவரையுமே கொண்டு சென்றிருந்தார்கள். அதே போலதான் ஊடகவியலாளர்களாக இருக்கலாம். பாடசாலைகள் கூட உங்களுக்கு தெரியும் 2 வருடங்களாக அங்கு இயங்கவில்லை. பாடசாலைகளின் ஆசிரியர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1700 பேர் காசாவில் கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்ரேல் சிறைகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களில் தான் பெருமளவானவர்கள் இப்போது விடுவித்திருக்கிறார்கள். அதே சமயம் முன்னர் கைது செய்யப்பட்ட, இப்ப நான் முதல் கூறியது போல 2005ஆம் ஆண்டு 2000ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர்களும் பலர் இப்போது விடுதலை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்கு கரையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை ஹமாஸ் காசாவில் தான் இருக்கிறார்கள். பாலஸ்தீன பகுதி எந்த விதமான ஒரு சண்டையிலும் இஸ்ரேலுடன் ஈடுபடவில்லை. இருந்த போதும் அந்த பகுதியில் கூட 990க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 250 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களையும் 250 பேரை விடுவதற்கு இணங்கி இருக்கிறார்கள். அதை எப்படி நியாயப்படுத்துவார்கள்? எல்லோரும் சொல்லுவார்கள் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் நடைபெற்ற அந்த ஹமாஸினுடைய செயற்பாட்டால் தான் இவ்வளவு அழிவு என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் கூறுகிறீர்கள் வெஸ்ட் பேங்கில் பலஸ்தீனத்தில் எந்த விதமான போராட்டங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை என்றால், இப்படித்தானே 7ஆம் தேதி அக்டோபர் மாதத்துக்கு முன்னதாக இஸ்ரேலுடைய அரச பயங்கரவாதத்தினால் தானே இவர்கள் ஆயுதத்தை தூக்கினார்கள், இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அப்போ இங்கே வெஸ்ட் பேங்கில் நடந்தது, பலஸ்தீனத்தில் நடந்ததை எவ்வாறு நியாயப்படுத்த போகிறார்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப நீங்க பார்க்கலாம், ஹமாஸ் இப்போது விட்ட இந்த 20 கைதிகளும் கூட அதில் பெருமளவானவர்கள் இராணுவத்தினரை தான் அந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி கைது செய்து கொண்டு சென்றிருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதை பொதுமக்களை மீட்டு கொண்டு வந்ததாகவும் தான் அங்கு ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். இஸ்ரேலிய அதிபர் பிரதமர் போய் சந்தித்திருந்தார், டொனால்ட் ட்ரம்ப் அதை போட்டியிருந்தார் என்று. நீங்கள் சொன்னது போல இதை, அதாவது மேற்கு கரையில் இடம்பெற்றதை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஏன் அந்த மேற்கு கரையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அகதி முகாமை பார்வையிட சென்ற 28க்கு மேற்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஐநா குழு உறுப்பினர்கள் மீது கூட துப்பாக்கி பிரயோகத்தை செய்திருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் கண்டனங்களை தெரிவித்தார்களே தவிர எந்த ஒரு நாடும் இதற்கு எதிராக இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் பலஸ்தீன பலஸ்தீன அந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற இப்ப முகமது அப்பாஸ் கூட இதை பல தடவை சொன்னாலும் அரசு நாடுகள் கூட அதை பெரிதாக அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கோ அல்லது அழுத்தத்தை கொடுப்பதற்கோ பெரிய அளவில் எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. இரண்டையும் காசாவாக, அதாவது ஒன்றாகத்தான் பார்த்தார்கள், பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல்களாக. ஆனா உண்மையில் இரண்டும் வெவ்வேறு பிரிவுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்ப இதுல ஒன்று வடிவாக தெரிகிறது, இஸ்ரேலின் நோக்கம் முற்று முழுதாக அதை ஒரு பரந்த இஸ்ரேலாக மாற்றுவதற்குரிய நோக்கமே தவிர, இதில் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதால் தான் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்தது, இவ்வளவு குண்டுகளையும் வீசியது, இத்தனை பேரை படுகொலை செய்வது என்று நாங்கள் கூற முடியாது. இனி காசாவை கட்டி எழுப்புவதற்கு இஸ்லாமிய நாடுகள் தான் அதற்கு முதலீடு செய்ய வேண்டும் என்ற மாதிரியான பேச்சு வருகின்றது. ஒரு சிறிய தொகை மேற்கத்திய நாடுகளிலிருந்து வரலாம் என்ற மாதிரியான ஒரு கருத்து வருகின்றது. இவர்கள்தான் அந்த காசா நிலப்பரப்பை தரமட்டமாக்கினார்கள். அப்போ அதுக்கு யார் பொறுப்பு? அதுதான் இந்த மேற்குலக நாடுகள், இந்த ஜனநாயகம், மனிதாபிமானம் எல்லாம் அது அவர்களுக்கு உரியதே தவிர ஏனைய இனங்களுக்கு அல்ல. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ரஷ்யாவின் அதாவது அந்நிய கையிருப்பு கிட்டத்தட்ட 300 பில்லியன், அதில் பெருமளவானது பிரசல்ஸ்ல தான் இருக்கின்றது. அந்த கையிருப்பை கையகப்படுத்தி வைத்துக் கொண்டு அதில் வருகின்ற வட்டி பணத்தை உக்ரைனுக்கு அந்த சண்டைக்காக கொடுத்து கொண்டு, உக்ரைன் போர் முடிவின் பின்னர் அதை மீள கட்டி அமைப்பதற்கு $500 பில்லியன் தேவைப்படும் என்று சொல்லியும், அதை ரஷ்யா செய்யாது விட்டால் இந்த 300 பில்லியனையும் கைப்பற்றுவோம் என்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் மறுவளமாக இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அழிவு கிட்டத்தட்ட உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டதை விட 10 மடங்கு மேற்பட்ட அழிவு, மக்கள் இழப்பை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை அவர்கள் இஸ்ரேல் தான் மீள் கட்டுமானத்தை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் இதை இணைப்பு கூறவில்லை. அந்த செலவையும் அரபு நாடுகளின் மீது திணித்து விடுவதற்கு முற்பட்டு நிற்கிறார்கள். அப்ப நாங்கள் இதுக்கு தனியாக அமெரிக்காவையோ அல்லது இஸ்ரேலை மட்டும் குற்றம் சுமத்த முடியாது. இதற்கு உடந்தையாக இருக்கின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் நாடுகளும் இதில் ஒரு பங்குதாரராகத்தான் இருக்கலாம். இப்போதும் கூட டோனி பிளேயரை அங்கு கொண்டு செல்வதற்குத்தான் இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸ் முழுதாக அதனை மறுத்துவிட்டது. அவர் அங்கு வர முடியாது என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவேதான் இதில் அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அடுத்த கட்ட அமைதி திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதில் பல சவால்கள் இருக்கின்றது. எனவேதான் அது தொடர்பான கேள்விக்கும் கூட ட்ரம்ப் பதில் அளிப்பதை தவிர்த்து விட்டார். நன்றி அரசர்களே. தற்பொழுது வந்த செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். நிச்சயமாக இது தொடர்பாக தொடர்ந்து தகவல்கள் வரும்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.